ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்வோம். தமிழக சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவும் அதிமுகவும் தங்கள் பக்கம் கட்சிகளை இழுக்க தீவிரம் காட்டி வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் கூட்டணி தொடர்பாக எந்த முடிவையும் அறிவிக்காமல் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடனும் தேமுதிக நிர்வாகிகள் பேச்சு நடத்தி வந்தனர். எங்கு அதிகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தேமுதிக தலைவர்கள் பேரம் பேசி வருவதாக திமுக, அதிமுக என இருதரப்பிலும் வெளிப்படையாகவே தேமுதிகவை குறை கூறி பேசி வந்தனர். இந்நிலையில் இன்று சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை பிரேமலதா சந்தித்தார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து போட்டியிடும் என அறிவித்தார். சட்டசபை தேர்தலில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள், ராஜ்யசபா சீட் கிடைக்குமா என்பது பற்றி முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என பிரேமலதா கூறினார். திமுக கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும் எனவும் அவர் கூறினார். இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழ்நாடு முன்னேற ஒன்றாக பயணிப்போம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை தொடர்ந்து திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கருணாநிதி மேல் மாறாத அன்பு கொண்டவரும் எனது அன்பு நண்பருமான கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. சகோதரர் கேப்டன் உருவாக்கிய இயக்கத்தை தற்போது திறமையாக வழிநடத்தி வரும் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்தை வருக வருக என வரவேற்கிறேன். கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும். திராவிட மாடல் ஆட்சி தொடரவும், தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம், வெல்வோம் ஒன்றாக என ஸ்டாலின் கூறியுள்ளார். AI தொழில்நுட்பத்தால் வளமான எதிர்காலம். டில்லி மாநாட்டில் மோடி நம்பிக்கை. டில்லி பாரத் மண்டபத்தில் நடந்த AI உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், முன்னணி சாப்ட்வேர் மற்றும் IT நிறுவனங்களின் CEOக்கள் பங்கேற்று உரையாற்றினர். மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது: முக்கியத்துவம் வாய்ந்த AI உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள உலக நாடுகளின் தலைவர்கள், தொழில்துறையினர், IT நிறுவன அதிபர்கள், ஆய்வாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டின் மூலம் நவீன தொழில்நுட்பத்தின் புதிய பயணம் துவங்கியுள்ளது. இந்த உச்சி மாநாடு இந்தியாவுக்கு மட்டுமின்றி குளோபல் சவுத் நாடுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. AI தொழில்நுட்பம் இளம் தலைமுறையினருக்கு புதிய நம்பிக்கை ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதன் மூலம் பல்துறை வித்தகர்களின் திறமை வெளிப்படுவதோடு அது மேலும் வலுப்படும். புதிய மாற்றங்கள் நிகழ துவங்கும் போது அதன் எதிர்கால தாக்கத்தை அவ்வளவு எளிதில் யூகிக்க முடியாது. கற்களை உரசி தீயை உண்டாக்கிய போது அது எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கும் என அப்போது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் தீயின் பயன்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. மனிதர்களின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு வித்திட்டது. பேச்சு வழக்கிற்கு மொழி வடிவம் கிடைத்த போதும், ரேடார் சிக்னல்கள் கண்டறிந்த போதும் அவற்றின் எதிர்கால பலனை அப்போது யாரும் அறியவில்லை. AI தொழில்நுட்பமும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். இந்த தொழில்நுட்பத்தின் பயன் குறித்து நாம் எவ்வளவு கணிக்கிறோமோ அது வெறும் ஆரம்பகட்ட கணிப்புதான். அதையும் தாண்டி நாம் மிக அதிக நன்மை அடையப் போவது உறுதி. மெஷின்களுக்கு அறிவை போதிக்கும் பணியில் மனிதன் ஈடுபட்டுள்ளான். AI தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. எதிர்கால தலைமுறை அந்த மாற்றத்தின் பலனை அனுபவிக்கும். அதே சமயம் இதை மிக கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். அணுசக்தியை கண்டறிந்த போதும் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கும் பயன்படுகிறது. அதன் அழிவு சக்தியையும் நாம் பார்த்துள்ளோம். எனவே எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நம் கையில் உள்ளது. இன்டர்நெட் அறிமுகமான போது எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்பது பற்றி நமக்கு தெரிந்திருக்கவில்லை. அப்படித்தான் தற்போது AI அறிமுகமாகும் போதும் இதன் எதிர்கால தாக்கம் பற்றி இப்போதே யூகிக்க முடியாது. ஆனாலும் இதை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்தியாவில் தற்போது 3 முன்னணி நிறுவனங்கள் தங்கள் AI மாடல் அப்ளிகேஷனை அறிமுகம் செய்துள்ளன. இந்தியாவில் டெமோகிராஃபியும் உள்ளது, டெமோக்ரஸியும் உள்ளது. AI தொழில்நுட்பத்தை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை, மாறாக அதில் வளமான எதிர்காலத்தை காண்கிறோம். இந்தியாவில் வெற்றி பெறும் AI மாடல் உலகெங்கும் அமலாக தகுதி வாய்ந்ததாகிறது.
எனவே இந்த AI தொழில்நுட்பத்தை மிகச்சிறந்த வகையில் பயன்படுத்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி பேசினார். 3 நாள் குறைந்த தங்கம் விலை மொத்தமாக இன்று கூடியது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு தங்கம் விலை குறைந்தது. நேற்று ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிரடியாக கூடியது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 270 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களாக சரிந்து வந்த தங்கம் விலை இன்று 3 நாளுக்கும் சேர்த்து மொத்தமாக உயர்ந்தது தாய்மார்களை கவலையடைய வைத்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்க விலை ஒரு சவரன் ரூபாய் 1,16,000, 1 கிராம் ரூபாய் 14,500. வெள்ளி விலை 1 கிராம் ரூபாய் 270, 1 கிலோ 2,70,000 ரூபாய். வேலூரில் 23ஆம் தேதி விஜய் பிரச்சாரம். அதிகாலையில் நடந்த சிறப்பு பூஜைகள், முழுவீச்சில் ஏற்பாடுகள். கரூர் பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வேகம் தடைபட்டுள்ளது. அதன் பிறகு புதுச்சேரி, ஈரோடு பொதுக்கூட்டங்களில் விஜய் பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மட்டும் நடந்தது. கடந்த வாரம் சேலத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். இப்படிப்பட்ட சூழலில் வேலூரில் வரும் 23ஆம் தேதி பிரச்சாரம் செய்கிறார். வேலூர் அகரம்சேரி அருகே பள்ளிக்குப்பம் பகுதியில் 33 ஏக்கர் நிலத்தில் தாவேக விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த போலீஸ் அனுமதி வழங்கியது. 20 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். நிபந்தனைகளை 100% மதித்து நடப்போம் என தாவேக நிர்வாகிகள் உறுதியளித்துள்ளனர். பள்ளிக்குப்பம் பகுதியில் கூட்டம் நடக்கும் இடத்தை சமன் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் பந்தல் கால் நடப்பட்டது. பொதுக்கூட்டம் நல்லபடியாக நடக்க வேண்டி சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரியில் பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்த மாவட்டம் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்தது. மேலும் எந்த ஒரு தகவல் தலைமை அறிவிக்கும். நன்றி. பந்தல் கால் நிகழ்ச்சியில் இப்போது இந்த பந்தல் கால் நிகழ்ச்சி எங்கேயும் நடந்ததில்லை. நீங்கள் இப்போ இங்கே நடத்தியிருக்கீங்க. இது எப்படி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதுவாக? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சார் பணிகள் நீக்கே தொடங்கினோம் சார். இந்த மொத்த பணிகளும் இல்லை ஒன்று என்பது இதுக்கப்புறம் உள்ளே வருது தேசிய கட்சி, கொளுத்தி போட்ட தாவேகா. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மோதி வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது தாவேகா பக்கம் சாயுமா என்ற கேள்வி நிலவி வரும் நிலையில் தாவேகாவில் தேசிய கட்சி வரப்போவதாக அக்கட்சியின் பிரச்சார செயலாளர் நாஞ்சில் சம்பத் பரபரப்பை கிளப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தெய்வ சேக்கிழார் பிறந்த மண்ணில் குன்றத்தூரில் இன்று நடைபெற்றது. மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் தென்னரசு தலைமையில் நடந்த கூட்டம் பிரமிக்க தகுந்த கூட்டம். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி பொதுமக்கள் திரண்டு நின்று எளியவன் எனது பேச்சை, எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலர் ராஜ்மோகன் பேச்சை, ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பேச்சை கேட்டார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய அறைகூவல் விட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மலரப் போகிறது என்பதற்கு குன்றத்தூர் கூட்டமே சாட்சி. நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் வரும். அது பட்ஜெட்டே கிடையாது, அது ஒரு அறிக்கை. எப்படி கவர்ச்சி திட்டம் ஒண்ணுமே இல்லையா? அது கூட அந்த தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியல. ஒரு திட்டமும் அறிவிக்கல.
எதுவும் அறிவிக்க முடியாது. இது இடைக்கால பட்ஜெட், எதையும் புதுசா அறிவிக்க முடியாது. இருக்கிற நிலைமையை சொல்ல முடியும், அவ்வளவுதான் இந்த பட்ஜெட். இஸ்லாமிய மக்களுக்கு பாஜக ரம்ஜான் பரிசு இதுவா? மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீட்டை அம்மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு நேற்று ரத்து செய்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்கியிருக்கிறது பாஜக. இதைத்தான் இந்தியா முழுவதும் செய்ய துடிக்கிறார்கள். மறைந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் 2014 முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் முடிவை எடுத்தார். அவர் மறைந்த துயரம் அனைவரின் மனதில் இருந்தும் அகல்வதற்குள் அவர் எடுத்த முடிவை பாஜக நீக்கியுள்ளது. இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு பாஜக அறிவித்திருக்கும் ரம்ஜான் பரிசா? தப்பி தவறி கூட தமிழகத்திற்கு என்டிஏ கூட்டணி வரவே கூடாதென ஏன் சொல்கிறேன் புரிகிறதா? வந்தால் நம் அனைவரின் இடஒதுக்கீடும் காலி. இவர்களுக்கு ஒரு நாளும் வளர்ச்சி அரசியல் தெரியாது. தெரிந்ததெல்லாம் மத சூழ்ச்சி அரசியல் மட்டும்தான். இத்தகைய வெறுப்பு என்ஜின்கள் தமிழகத்திற்குள் ஓட அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடா என்டிஏவா என்னும் 2026 ஜனநாயக போரில் தமிழ்நாடே வெல்லும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். 23 ஆண்டில் நடக்காத பெரிய போர், ஈரானை புழக்கும் அமெரிக்கா. மேற்காசியாவில் நொடிக்கு நொடி திக் திக். அணுசக்தி ஒப்பந்தம் செய்வதில் ஈரான் இழுபறியை கடைபிடிப்பதால் மேற்காசியாவில் மிகப்பெரிய போருக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் அமெரிக்கா குவித்திருக்கிறது. ஈராக் போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய போர் பதற்றம் மேற்காசியாவில் தொற்றியுள்ளது. இந்த வாரத்தில் எந்த நேரமும் ஈரானை அமெரிக்கா தாக்கும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எப்படியாவது அணு ஆயுதம் தயாரிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் எண்ணம். இதற்காக அந்த நாட்டுடன் அமெரிக்கா போட்டிருந்த ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் ரத்து செய்தார். அதன் பிறகு அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் தீவிரமாக இறங்கியது. மீண்டும் அதிபர் பதவிக்கு வந்த ட்ரம்ப் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் அணு உற்பத்தி மையங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார். ஆனாலும் ஈரான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த யுரேனியத்தை இடமாற்றிவிட்டது. சீர்குலைந்த அணு உற்பத்தி மையங்களையும் சீரமைக்க ஆரம்பித்துவிட்டது. இதற்கிடையே ஈரானில் உள்நாட்டு கலவரம் வெடித்தது. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்ட ட்ரம்ப் ஈரானை சுற்றி அமெரிக்க ஆயுதங்களையும் படைகளையும் குவிக்க ஆரம்பித்தார். அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலில் ஒன்றான ஆப்ரஹாம் லிங்கனை முதலில் அனுப்பி வைத்தார். தொடர்ந்து போர்க்கருவிகள் குவிக்கப்படுகின்றன. போரை தவிர்க்க நினைத்த ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அறிவித்தது. இதற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகள் பெரிய பலன் தரவில்லை. இப்போது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் 2ஆம் சுற்று பேச்சு நடந்து வருகிறது. அமெரிக்க ஈரான் அதிகாரிகள் தீவிரமாக பேசி வருகின்றனர். இந்த முறை ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு அது மோசமான நாளாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, போர்க்கப்பல் ஆபத்தானதுதான், ஆனால் அதை கடலுக்குள் மூழ்கடிக்கும் ஆயுதம் எங்களிடம் உள்ளது என்று ஆதரவைத்தார். இருப்பினும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இதில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக ஈரான் சொல்கிறது. வெள்ளை மாளிகையோ சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி உள்ளது என்கிறது. இதற்கிடையேதான் இந்த வாரமே ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக CNN நிறுவனம் பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்காசியாவில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை குவித்துள்ளது. ஏற்கனவே ஆயுத குவியல்களுடன் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரான் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதை சுற்றி 9 டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சண்டையின் போது விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஈரான் தாக்கக்கூடும். இதற்காக அந்த நாட்டிடம் உள்ள சக்தி வாய்ந்த பிளாஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் வீசும். அந்த மாதிரி நேரத்தில் விமானம் தாங்கி கப்பலை காக்க வேண்டியது 9 டிஸ்ட்ராயர் போர் கப்பல்களின் பொறுப்பு. இதற்காக தங்களிடம் உள்ள சக்தி வாய்ந்த இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவி ஈரான் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானிலேயே இவை பஸ்பமாக்கும். இவை மட்டுமல்ல, ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலும் ஈரானை நெருங்கிவிட்டது. அதனுடன் 4 டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் வருகின்றன. அதேபோல் பல நூறு எண்ணிக்கையில் F-35 போர் விமானங்கள், F-22, F-15 மற்றும் F-16 ரக போர் விமானங்கள் ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களில் தயார் நிலையில் உள்ளன. இவ்வளவு ஆயுதங்களை வைத்து மிகப்பெரிய போரை அமெரிக்காவால் நடத்த முடியும். ஈரானை நாலாபுறமும் இருந்து தாக்கி எளிதில் சிதைத்து விடலாம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இந்த வார இறுதிக்குள் ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. தாக்கும் வியூகம் அனைத்தும் தயாராகிவிட்டது. ட்ரம்ப் கண் அசைவுக்காக அமெரிக்க ராணுவம் காத்திருக்கிறது. அவர் கடைசி ஒப்புதல் கொடுத்துவிட்டால் மறுகணமே ஈரானை அமெரிக்க படைகள் பந்தாட துவங்கிவிடும். அடுத்த சில நாட்களில் இது நடக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க ஊடகம் கூறியுள்ளது.
இதற்கிடையே ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி அந்த நாட்டு ராணுவத்தின் போர் பயிற்சிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டது. இரு நாடுகளும் சண்டைக்கு தீவிரமாக தயாராகி வருவதால் எந்த நேரமும் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் நிலவி வருகிறது.